Our sincere thanks to Bishop Sargent Teacher Training Institute 1984-86 batch. And thanks to Shri Nelson organizer, Shri Ravi the coordinator, Shri Sam Monikaraj tour programmer for arranging the series of tours and visits. பல ஆண்டுகளாக இந்த பயிற்சி நிறுவன 84-86 வருட பழைய மாணவர்கள் தொடர்ச்சியாக சுற்றுலா நடத்தி வருகின்றனர் பள்ளி விடுமுறை நாட்களில். இந்த இன்பச் சுற்றுலாவில் பங்கு பெறுகிறவர்கள் அனைவரும் ஆசிரியைகளின் குடும்பங்களே. நானும் இதே பேட்சில் உள்ள பழைய மாணவன். ஆனால் நான் மும்பையில் வசித்து வருவதால் அண்மையில்தான் இவர்களின் தொடர்பு கிடைத்தது. கடந்த 2023 வருடம் மே மாதத்தில் இவர்களுடன் நானும் குடும்பத்துடன் சுற்றுலா சென்றேன். கல்கத்தா, சிக்கிம், கேங்டாக், டார்ஜிலிங் முதலிய இடங்களை கண்டுகளித்தோம். அந்த வீடியோவின் தொகுப்பு இதோ உங்களுக்காக. இந்த சுற்றுலாவுக்கு மும்பையிலிருந்து எங்களுடைய குடும்பம், அதாவது நாங்கள் 4 பேரும், திருநெல்வேலியிலிருந்து மற்றவர்களும் வந்தாங்க. இது ஒரு லாங் டூராக இருந்தது. அதாவது 13ஆம் தேதி திருநெல்வேலியிலேருந்து கிளம்பி 22 தான் அங்கே வந்து திரும்ப சேரணும். அதே மாதிரி மும்பையிலேருந்து நாங்கள் கிளம்ப வேண்டியதாக இருந்தால் 12ஆம் தேதி முன்னாலே கிளம்பி 21 மும்பை போய் இறங்குறதாக இருந்துச்சு. கிட்டத்தட்ட ஒரு 10 நாளுங்கும்போது அதுக்கு தகுந்த மாதிரியான லக்கேஜஸ்லாம் கொண்டு போகணுமே. அதே சமயம் வரும்போது வந்து ஃப்ளைட்டில் வர வேண்டி இருந்துச்சு. அதனால் அங்கே பேக்ஸ் எல்லாம் பார்த்தோம். பேக் செலெக்ஷன் முடிஞ்ச பிறகு டிஷர்ட் செலெக்ஷன். இதுதான் மும்பை குர்லாவில் உள்ள லோகமானிய திலக் டெர்மினஸ். பார்க்குறதுக்கு ரொம்ப பிரம்மாண்டமாக இந்த ஸ்டேஷனை வடிவமைச்சிருக்கிறாங்க. இந்த ஸ்டேஷனில் என்ன முக்கியத்துவம்னு பார்த்திங்கன்னா, ஒரு அருங்காட்சியகம் மாதிரி அதனுடைய அமைப்பு இருந்தது. பார்க்குறதுக்கு வந்து அது ஒரு எக்ஸிபிஷன் சென்டர் மாதிரி ரொம்ப அழகாக இருந்துச்சு. மும்பையில் உள்ள முக்கியமான இடங்களெல்லாம் அதில் போர்ட்ரேட் பண்ணி வச்சுருக்குறாங்க. நாங்கள் மும்பையிலேருந்து இந்த டூருக்கு செல்ல வேண்டியிருந்ததால் 12ஆம் தேதியே நாங்கள் இங்கேருந்து கிளம்புறோம். இரவு 10 மணிக்கு லோகமானிய திலக் டெர்மினஸ்லேருந்து இந்த ட்ரெயின் கிளம்புது. இதோட பேர் வந்து LTT ஷாலிமார் எக்ஸ்பிரஸ். Attention of passengers, train number 18029 Lokmanya Tilak Terminal Shalimar Express via Nagpur will leave from platform number 2. மணி 9:27 ஆயிடுச்சு. போர்டிங் ஆயாச்சு. நாங்கள் போக வேண்டிய அந்த ட்ரெயினுடைய பேர் வந்து ஷாலிமார் எக்ஸ்பிரஸ் 18029. அதனுடைய மேப் இதில் காமிச்சிருக்காங்க பாருங்கள். இது எங்கெல்லாம் போகுதுன்னு. மும்பையிலேருந்து கிளம்பி நாக்பூர் வழியாக மத்திய பிரதேஷ், சத்தீஸ்கர், ஒடிசா, ஜார்க்கண்ட் போய் அதுக்கப்புறம் வெஸ்ட் பெங்கால், கிட்டத்தட்ட ஒரு 6 மாநிலங்களை டச் பண்ணிவிட்டு இந்த ட்ரெயின் போகுது. இரவு மணி 9:30க்கெல்லாம் நாங்கள் ட்ரெயினுக்குள்ளே ஏறியாச்சு. வந்த உடனே பசி ஆகிடுச்சு. சாப்பாட்டை எடுத்து வச்சு சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். லெமன் ரைஸு, எள்ளு பொடி, ஒரு 2 வகையான பொடி, 3ஆவதாக ஒரு கொத்தமல்லி சட்னி, இப்படி பல வெரைட்டிஸோட அன்னைக்கு நைட்டு சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டு முடிஞ்சதும் ஜாலியாக உட்காந்து எல்லாம் செல்ஃபி எடுத்தோம். ஃபோட்டோலாம் எடுத்து முடிஞ்சது. அப்புறம் தூங்கியாச்சு. அடுத்த நாள் வந்து 13ஆம் தேதி அன்னைக்கு திருநெல்வேலியிலேருந்து மற்ற குரூப்ஸ் வந்து வராங்க. அவங்க கிளம்பி வந்துட்டுருக்குறாங்க. அவங்களுக்கு ட்ரெயின் வந்து காலையில் 8 மணிக்கு. அவங்க போகக்கூடிய ட்ரெயின் நம்பர் வந்து 12666. திருநெல்வேலியிலேருந்து வந்த இந்த குரூப் வந்து அங்கே ஃபோட்டோ எடுத்துக்கிட்டாங்க. இந்த இப்போ ட்ரெயின் வருது. பிளாட்ஃபார்ம் நம்பர் 2 வந்துட்டுருக்குது. கேப் ஹவுரா எக்ஸ்பிரஸ் திருநெல்வேலி ரயில்வே நிலையத்தை விட்டு கிளம்புவது.
இந்த ட்ரெயினுடைய ரூட்டை நம்ம பார்க்குறோம். இது கன்னியாகுமரியிலேருந்து கிளம்பி மெட்ராஸ் எக்மோர் போய் விசாகப்பட்டினம் போய் அங்கேருந்து புவனேஸ்வர் வழியாக வெஸ்ட் பெங்காலுக்கு போகுது. கிட்டத்தட்ட இது தமிழ்நாடு, புதுச்சேரி, ஆந்திரா, ஒடிசா, வெஸ்ட் பெங்கால் ஒரு 5 மாநிலங்களத்தில் டச் பண்ணிவிட்டு போகுது. ஹவுரா எக்ஸ்பிரஸ்க்குள்ளே எடுத்த ஃபோட்டோஸ். இது உண்மையில் ஒரு இன்ப சுற்றுலாவாக இருந்துச்சு எங்களுக்கு. ஏன்னா நம்ம இடத்துல பார்க்க முடியாத சில விஷயங்களை நம்ம அங்கே பார்க்கலாம். குறிப்பாக பனி மலைகள், அதெல்லாம் அங்கே நம்ம பார்க்கலாம். நார்த் ஈஸ்ட், அதாவது வடகிழக்கு மாகாணங்கள் சொல்லுவோம்ல, அந்த பகுதிக்கு நம்ம போகிறோம். 14ஆம் தேதி காலையில் 11:35க்கு போய் சேர வேண்டிய ட்ரெயின். ஆனால் ரொம்ப லேட் ஆகிடுச்சு. நைட்டு 8 மணிக்கு தான் நாங்கள் என்ன செஞ்சோம், ஹோட்டலுக்கு போனோம். இது அந்த ஹோட்டலுக்கு போகிற வழி. இந்த ஹோட்டல் பனாஷ், இந்த ஹோட்டலுடைய பேர் வந்து பனாஷ். ரூம்ஸ் எல்லாம் ரொம்ப அழகாக நேர்த்தியாக இருந்தது. 2 பேர் தங்குற மாதிரி டபுள் பெட் உள்ள ரூம் ஒதுக்கப்பட்டது. எல்லாமே ஏசியாக இருந்தது. 13ஆம் தேதி காலையில் 8 மணிக்கு திருநெல்வேலியிலேருந்து ஹவுரா எக்ஸ்பிரஸில் கிளம்புனவங்க 15ஆம் தேதி அதிகாலையில் அவங்களும் இந்த ரூமுக்கு வந்து சேர்ந்துட்டாங்க. தூங்கி எழுந்து காலை உணவிற்கு அப்புறம், அதாவது பிரேக்ஃபாஸ்ட் முடிஞ்ச பிறகு கல்கத்தாவை சுற்றி பார்க்குறதுக்கு கிளம்பிட்டோம். இது ஹோட்டலுடைய வெளிப்புற பகுதி. நல்ல இடத்துல அந்த ஹோட்டல் அமைஞ்சிருக்குது. ஃபோட்டோலாம் எடுத்த பிறகு பஸ்ஸில் ஏறியாச்சு. எல்லாம் ஹாய் சொல்லுங்கள். ஹாய் சொல்லுங்கம்மா எல்லாரும். இல்லை ஹாய் சொல்லுங்கம்மா. எல்லோரையும் வீடியோவில் கவர் செய்துட்டோம். இதில் வந்து கூலிங் கிளாஸ் போட்டுக்கிட்டு நிற்கிற இவர் தான் இந்த நார்த் ஈஸ்ட் டூருடைய கைடு. அவர் பேர் மிஸ்டர் சௌரவ். சே ஹாய். மேடம் சே ஹாய். ஓ எஸ். வீடியோவா? வீடியோ. லாஸ்ட்ல அப்படியே உங்களையும் அப்படி திருப்பி எடுத்துங்க. லாஸ்ட்ல. ஓகே. இதான் இந்தியன் மியூசியம். இன்னைக்கு அது திறக்காதான், திங்கக்கிழமை. இறங்கு. 37 வருஷங்களுக்கு பிறகு ஒன்றா படித்த ஒரு சிலரை இந்த டூரில் பார்க்க ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. இவர் தான் மிஸ்டர் சாம் அனிகராஜ். பின்னால் வந்து கொண்டிருக்கிறார். இவர் தான் மிஸ்டர் சத்யராஜ். 37 வருஷத்துக்கு அப்புறம் நாங்கள் இங்கே மீட் பண்ணுறோம். சத்யராஜ் மட்டும் தான் ஐடென்டிஃபை பண்ண முடியுது ஈஸியாக. வேணுமா? சரி, கூட இருப்பார் என்னுடைய பேக்கில். இவர் மிஸ்டர் அகஸ்டின். ஆமாம், எல்லாம் ஒன்றா படித்தோம். 37 வருஷத்துக்கு அப்புறம் தான் இந்த டூரில் நாங்கள் ஒன்றா மீட் பண்ணுறோம். இன்னும் 2 பேர் பின்னால் இருக்கிறாங்க. அவங்க வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. இவர் தான் மிஸ்டர் சீலன், ஜெயசீலன். இவர் எஸ் எஸ் இவர் கடைசி வர்றது தான் திரு நெல்சன். இருக்கிறீங்க அப்படி எல்லாருமே முதிர்ச்சி ஆகிட்டோம் இல்லையா? கல்கத்தாவில் நாங்கள் முதல்ல பார்த்த இடம் காளிகட் என்ற இடத்துல உள்ள காளி கோயில். பார்த்தீங்களா?
காளி கோயிலை பார்த்த பிறகு அடுத்து நாங்கள் சென்ற விசிட் வந்து மதர் தெரசா, அதாவது அன்னை தெரசா அவர்களின் ஆசிரமம், அதாவது மதர் ஹவுஸ். இது ஏஜேசி போஸ் ரோட், கல்கத்தாவில் இருக்குது. இது பொதுமக்களின் பார்வைக்கு அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. அன்னை தெரசா அவங்க 26 ஆகஸ்ட் 1910 பிறந்தாங்க. இவங்க 9வது வயதிலே அவங்களுடைய தந்தையை இழந்து விட்டார்கள். இள வயதிலே இயேசு கிறிஸ்துவின் அன்பை மற்றவர்களுக்கு அறிவிக்க தனது வாழ்க்கையை அர்ப்பணித்தாங்க. 1929 வந்து இவங்க இந்த கல்கத்தாவுக்கு வந்து சேர்ந்தாங்க. 2 வருஷம் டார்ஜிலிங்கில் இருந்து இறை போதனை செய்யும் பயிற்சியை பெற்றாங்க. 1950 கல்கத்தாவில் வந்து ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து நோய்வாய்ப்பட்டு இறந்து கொண்டிருந்தாங்க. அவர்களுக்காக ஒரு இல்லத்தை உருவாக்கினார். அவருடன் சேர்ந்து இன்னும் அநேக சிஸ்டர்ஸ் வந்து ஒன்றாக சேர்ந்து ஏழை எளியவர்களுக்கு உதவி செய்ய தங்களை அர்ப்பணித்தார்கள். 1953 வந்து அன்னை தெரசா அவர்கள் இந்த மதர் ஹவுஸ் ஆஃப் மிஷனரிஸ் ஆஃப் சேரிட்டி என்ற ஒரு அமைப்பை ஏற்படுத்தி இந்த இடத்துல அந்த இல்லத்தை அவர் ஏற்படுத்தினார். ஆயிரக்கணக்கான பெண்கள் வந்து இங்கே இருந்து பயிற்சி பெற்றாங்க. 1959 வந்து ராஞ்சி, டெல்லி, பாம்பே, ஜான்சி ஆகிய இடங்களிலும் இந்தியாவின் பல இடங்களில் கூட இவருடைய இல்லங்கள் ஆரம்பிக்கப்பட்டது. 65 வந்து இந்தியாவிற்கு வெளியே, அதாவது வெனின்சுலாவில் இவருடைய அமைப்பு உருவாக்கப்பட்டது. கல்கத்தாவில் ஆரம்பிக்கப்பட்டு உலகம் முழுவதும் 120 நாடுகளில் இவருடைய ஊழியங்கள், அதாவது மிஷனரி ஊழியங்கள் வந்து வளர்ந்து வந்தது. இவைகள் அனைத்தும் உலக நாட்டினரை கவர்ந்தது. 1962 பத்மஸ்ரீ விருது, 72 ஜவஹர்லால் நேரு விருது, 79 நோபல் பரிசு, 80 பாரத் ரத்னா, கிட்டத்தட்ட 700க்கும் மேற்பட்ட விருதுகளை பெற்றதாக கூறப்படுகிறது. பல அமைப்புகளில் இருந்து அழைப்புகள் வந்துச்சு இவருடைய பேச்சை கேட்பதற்காக. 1997 இவரது 87வது வயதில் இவர் இயற்கை எய்தினார். இவரது உடல் வந்து கல்கத்தா ஏசி போஸ் ரோட்டில் இதே இந்த மதர் ஹவுஸில் தான் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறது. 2016 இவங்களுக்கு புனிதர் பட்டம் வழங்கப்பட்டதுனால மதர் தெரசான்னு நம்ம அழைத்த நாம் இப்போ வந்து அவங்கள செயின்ட் தெரசான்னு அழைக்கலாம். இந்த வீடியோவை பார்த்து கொண்டே நம்ம அன்னை தெரசாவினுடைய வாழ்க்கை வரலாறு சுருக்கமாக பார்த்துட்டோம். இந்த வீடியோவை நீங்கள் லைக் பண்ணுங்கள், இதை ஷேர் பண்ணுங்கள், உங்கள் கருத்துக்களை இதில் பதிவு செய்யுங்க. மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க. நன்றி, வணக்கம்.